புதிய நிர்வாகிகள்லாம் போட்டு இன்றைக்கு நாங்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தினமும் எங்களுடைய மாவட்ட கழக அலுவலகத்திற்கு 500 பேரிலிருந்து ஒரு 700-800 பேருக்கு மேலே தினமும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். புதியதாக நிறைய பேர் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலே கூட விழுப்புரம் மாவட்டத்திலே இருந்து காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு இங்கே விடிகாலை 4 மணிக்கெல்லாம் தொண்டர்களெல்லாம் எழுச்சியோடு கிளம்பி 1000 பேருக்கு மேல் அங்கே கலந்து கொண்டு தமிழகத்திலே விழுப்புரம் மாவட்டம்தான் இந்த கலந்தாய்விலே நம்பர் 1 இருந்தது என்ற ஒரு பேரை எடுத்து இதையெல்லாம் ஊடகத்திலே வந்தது எல்லாம் நன்கு அறிவீர்கள். இதை பொறுத்து கொள்ளாத சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து கட்சி பதவியை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார். அவர் நான் எதுக்கும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஆட்களை விட்டு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு அவங்க எல்லாம் அங்கங்கே பேட்டி கொடுத்து எங்கள் மீது வீண் பழிகளை சுமத்தி கழக பொய்ச்சாளர் மீது வீண் பழிகள்லாம் சுமத்தினுறாங்க. நாங்கள் அதெல்லாம் வேணான்னு கூட விட்டுட்டு போகலாம். அவங்க பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு வார்னிங்லாம் வேறு கொடுக்குறாங்க. அதனால தான் நாம் வந்து இதை கம்முன்னு போக முடியல. நாங்கள் எங்கள் பணி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் 100% வெற்றி நோக்கி செயல்படுறீங்க, அதே செயல்படுங்கன்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறதால நாம் நிறைய இதில் சொல்ல வேண்டியிருக்குது. அதில் என்ன கேட்குறாங்க, அவர் பசுபதி என்ன டாடா பிர்லாவா, அவர்கிட்ட ஏது அவர் காசு செலவு பண்ணாருன்றாங்க. ஆனால் சுரேஷ் பாபு நிறையா செலவு பண்ணன்றாரு, சி.வி. சண்முகம் நிறையா செலவு பண்ணன்றாரு. சுரேஷ் பாபுவும் சி.வி. சண்முகமும் டாடா பிர்லாவா? சுரேஷ் பாபு வளனூரில் டெய்லர் கடை வச்சுன்னு காஜா எடுத்துன்னு வந்த ஆள். என்ன இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே உனக்கு சொத்து இருக்குது. உன் டிரைவர் உனக்கு பினாமி, நீயே சி.வி. சண்முகத்துக்கு பினாமி, உனக்கு உன் டிரைவர் குமரவேல் பினாமி, அவன் மேலே பல கோடி சொத்து இருக்குது, உங்கள் அண்ணன் மேலே பல கோடி சொத்து இருக்குது. இன்றைக்கி இந்த டீட்டெயிலெலாம் எடுத்து இன்கம் டேக்ஸ் கொடுத்தா உன் கதை தெரியும். நீ எப்படி சம்பாரிச்ச, உனக்கு என்ன தொழில்? நான் வந்து அரசியலில் வந்து 35 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிறேன். எங்கள் அம்மா ஆர் சிவகாமின்னு அவங்க அரசு ஒப்பந்தக்காரர். அவங்க 30 வருஷத்துக்கு மேலே அரசு ஒப்பந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் என் பேரில் எங்கள் அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு தான செட்டில்மெண்ட்டில் ஒரு வீடு என் பேரில் எழுதி வச்சாங்க. எங்கள் தாத்தா அவரோட வீடு ஒன்று தான செட்டில்மெண்ட்டில் என் பேர் எழுதி வச்சார். இந்த 2 சொத்து தான் என் பேரில் இருக்குது. நான் இடையில கூட ஒரு நிலம் வாங்கினேன், அது என் கஷ்டத்தில் விற்றுட்டேன். என்ன வேறு சொத்தே என் பேரில் கிடையாது. இது 2மே எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பா அம்மா என் மேலே எழுதி வச்ச தான செட்டில்மெண்ட் சொத்து. அதிலே ஒரு வீடு வந்து லோனில் இருக்குது, என் காரு லோனில் இருக்குது. 35 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நான் கடங்காரனாக தான் இருக்கிறேன். என்ன ஆனால் காஜா எடுத்துன்னு வந்த இன்றைக்கி 100 கோடிக்கு அதிபதி, அவருக்கே ஒரு பினாமி பாருங்க. அந்த குமரவேலுன்ற ஒரு ஏகப்பட்ட கோடி சொத்து. அவரை பிடிச்சி விசாரிச்சா அந்த சொத்துலாம் யாருது எப்படி வந்ததுன்னு சொல்லுவார். ஒரு பினாமி வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி சுரேஷ் பாபு இந்த கட்சியில் கொள்ளை அடித்தாள். இந்த கட்சியில் அவங்க ஆள்லாம் அவங்க கூட இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களாம் ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு பசுமை கூட கொடுக்கறதுக்கே 10,000 ரூபாய். அந்த எதோ என்ன பொறுப்போ, பணித்தலை பொறுப்பா, அந்த 100 நாள் வேலைக்கு, அதுக்கு கட்சிக்காரங்கிட்ட 25,000 பணம். ஒருத்தவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல 3 பேர்கிட்ட பணம். இப்படி பணம் வாங்கி டிஎம்கே காரனுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்த நீ. இதோடு மட்டும் இல்லாமல் நீ என்ன சொல்கிற, நான் பாமகலேருந்து வந்தேன், அதுலேருந்து வந்தான்ற. சரி கரெக்டு, நான் வந்தேன். நான் எங்கே வந்தாலும் நான் கட்சிக்கு விசுவாசமாக கட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன். நீ 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக பாமக சார்பில் போட்டியிடும்போது நீ என்ன பண்ணுற, 2001 நீ ஒண்டிசலை கிடையாது, ஜே.கே. ராமச்சந்திரன் தான் ஒண்டிசலை. நீ உங்கள் அண்ணனும் போய் பொன்முடி வீட்டில் 2 நாள், முன்னாள் அமைச்சர் பொன்முடி இருக்காரு, அவர் வீட்டில் போய் 2 நாள் தவம் கடந்து 25,000 பணம் வாங்கி போகிறேன். அப்போ உங்கள் ஊரில் இருக்கிற ரவிசங்கர், அவங்க தம்பி சிவசங்கரை கேட்டாலே சொல்லுவாங்க. இதோ பேசினவங்களாம் இருக்கிறாங்க, இதோ அண்ணெல்லாம் இருக்கார். 25,000 பணத்தை வாங்கி எங்கே போனார் தெரியுமா? திண்டிவனத்தில் போய் சி.வி. சண்முகத்துக்கு வேலை செஞ்சார். 2001 தேர்தலில் 25,000 பணத்தை இங்கே முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் போயிட்டு வாங்கின்னு திமுகவில் போய் வேலை செஞ்சு, இதெல்லாம் ஊருக்கே தெரியும். இது நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் புது கதை கிடையாது. நீ கட்சிக்கே விசுவாசம் இல்லாத ஆள். சி.வி. சண்முகம் 2021 தோற்றதுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். அவர் சட்டமன்ற உறுப்பினருடைய வேலையெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. நீ வந்து பர்சன்டேஜ் கட்சிக்காரங்களுக்கு விற்கிற. கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறோம் பணம் வாங்கி ஏமாத்துற. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கே நீ பணம் கொடுக்கணும். உன் கூட சுற்றுறவங்களுக்கு எல்லாரும் நீ பணம் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஒண்டி சில சுதாகரன் போடுறோம், அவருக்கு 60,000 பணம் கொடுக்கணும். நீ பணம் எவ்வளோ பேர்ட்ட பணத்தை ஏமாற்றி
உன்னுடைய அரசியல் எல்லாமே தெரியும். நீ வந்து ஏற்கனவே மதுரை கண்ணை கூடயே வச்சுன்னா அவர் பாவம், அவர் ஒரு ஆதிராவர் சமூகத்தை சேர்ந்தவர், வயசானவர். அவர் கடைசியாக என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தார், நீ நகையெல்லாம் மூட்டு கொடுக்கணும். அவரை வச்சு அவரை அழிச்ச. ரெண்டாவது ராஜகுமார் ரெட்டியார்னு ஒருத்தர், நல்லா தெரியும் பழைய ஆளுங்க இங்கே இருக்கிறவங்களாம், அவரை கூட கார்லேயே ஏற்றின்னு அவரை பூரா காலி பண்ணேன். அதுக்கப்புறம் முத்தாம்பாளத்தில் ஒரு பையன் எஸ்பி செல்வன்னு, அவனை காலி பண்ணேன். இப்போ நம்ம பாக்யராஜ் இங்கே கூட வந்திருக்காரு பாரு, அவர் நாம காப்பாற்றி இருக்கிறோம், ஏன்னா கட்சிக்கு உழைச்சாருன்னு. நாங்கள் அந்த பேதெல்லாம் பார்க்கல, உன் கூட சுற்றி தான் அழிஞ்சார். ஆனால் அவர் நாங்கள் ஒண்டி செலவு போட்டிருக்கிறோம், ஏன்னா கட்சிக்கு அவர் செலவு பண்ணார். நீ ஒரு நிகழ்ச்சி பண்ணால் கூட எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்துறாள். நீ சிவி சண்முகத்துக்கு பினாமி. நீயே சிவி சண்முகத்துக்கு எப்படி சேர்ந்த? சிவி சண்முகம் வந்து பேரவை செயலாளராக இருக்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து சுற்றிட்டு போனார்னா அவருக்கு சரக்கு வாங்கி வந்து கொடுக்குறாள் தான் இந்த சுரேஷ் பாபு. அதுக்கு காசு கூட யார்? மணிமாறன், பெத்தரட்டுக்கு இப்போ மணிமாறன்றவர், அவர் பேரவை செயலாளர் ஒன்றிய. அவர் பணம் கொடுப்பார். இதை வாங்கிட்டு போய் சுரேஷ் பாபு மதுரை போர்ட்லேருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து மேல்பாதி பாலம் கற்று பாருங்க, அந்த பாலத்தாண்ட நின்று கொடுக்குற வேலை தான். இதை கொடுத்துன்னு இருக்க இந்த வேலை செஞ்சு அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி நீ என்ன பண்ணுற? சிவி சண்முகத்துக்கும் அவர் பொன்முடி எதற்கும் கனெக்ஷனை உண்டு பண்ணுற. உங்கள் அண்ணன் கந்தனுக்கு எப்படி வேலை வாங்குற? பொன்முடி காலில் விழுந்து அவர் காலில் விழுந்து உங்கள் அண்ணன் கந்தனுக்கு சொசைட்டியில் வேலை வாங்கி தர. 2006 நீ பணம் வாங்கி வேலை செய்கிற. இன்னொன்று வேறு சொல்கிற, ராம் எங்கள் பஞ்சாயத்தில் தான் தகராறு நடந்ததுன்னு. உங்கள் பஞ்சாயத்தில் தகராறு நடந்ததில்ல, அந்த எஃப்ஐஆரில் உன் பேரை காட்ட முடியுமா? அந்த தகராறு எப்படி நடந்தது தெரியுமா? 2001 எலெக்ஷனில் இவன் பணம் வாங்கி ஓடிட்டான். அங்கே உண்மையாலுமே ஒரு கிளை செயலாளர் பெரியாரில் வேலை செய்கிறாரு ரவின்னு, அவரையும் அவங்க வீட்டு அம்மாவையும் பூத்தில் உட்காந்தவங்கள திமுகவில் அடித்து விரட்டிட்டு கள்ள ஓட்டு போடுறாங்க. அங்கே ஆளே இல்லை, அந்த ஒரு குடும்பம் தான் அங்கே பார்க்குது. இவன் காசு வாங்கின்னு ஓடிட்டான். நான் ஓடுறேன் பதறிக்கின்னு ஓடி அவனை காப்பாற்றிட்டு நாங்கள் போய் அங்கே நின்று தகராறு பண்ணி பை எலெக்ஷனை கொண்டாடுறோம். நீ ஆளே இல்லை, நீ பெருமையாக சொல்கிற பணம் வாங்கின்னு திண்டிவனம் ஓட்ட. நீ அங்கே ஆளே கிடையாது. நீ ஒன்றா அந்த தகராறில் நான் இருந்தேன்னா அந்த நிகழ்வு எதுனா ஒன்று எடுத்து காட்டு பார்ப்போம், ஏதாவது ஒரு போட்டோ ஏதாவது ஒன்று காட்டு பார்ப்போம். எதுவுமே கிடையாது. நீ பலகாலமாக அதிமுக இருக்கிறேன்னு சொல்கிற. நீ அதிமுகவுக்கு எங்கே விசுவாசமாக இருந்த? 2021 சிவி சண்முகம் தோற்றதுக்கும் நீ தான் காரணம். நீ அதேமாதிரி என்ன பண்ணுவ? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கவுன்சிலருக்கு தலைவருக்கு நிற்பார். 2001 ஆளுங்கட்சி ஒரு பிரசிடென்ட், 2006 எதிர்கட்சி கவுன்சிலர் வேற ஒருத்தர் நிற்க வைக்கிறார், சிவானு வேற ஒரு ஆளை. 2011 நம்ம ஆளுங்கட்சி திருப்பி நிற்கிறார். 2021 ஒரு மாவட்ட கவுன்சிலர் நிற்க சொல்கிறாங்க, நான் நிற்க மாட்டேன்றார். அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு? திமுக கிட்ட டீலிங் பேசி விட்டுறது. இது மட்டும் இல்லை, 2002 நம்ம ஜேகேஆர் ஒன்றிய செயலாளர். அப்போ கோலினூர் ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா 24 கவுன்சிலர், அதில் வந்து 14 கவுன்சிலர் அதிமுக ஜெயிக்குது, கூட்டணி 3 கவுன்சிலர் ஜெயிக்குது, 17 கவுன்சிலர் அதிமுக ஜெயிக்குது. என்ன அப்போ இந்த சுரேஷ் பாபு என்ன பண்ணுறாரு? இவர் சிவி சண்முகம் பொன்முடி இவங்கெல்லாம் லிங்கை வச்சுக்கின்னு திமுகவில் 7 கவுன்சிலர் ஜெயிக்கிறாங்க. இவங்க ஒரு 5 கவுன்சிலர் இங்கேருந்து எடுத்துக்கின்னு திமுகவோட தொடர்பு வச்சுக்கின்னு இவங்க வந்து அங்கே ஒன்றிய சேர்மன் ஆகுறாங்க. புரட்சி தலைவி அம்மா அறிவிக்கிறது ஜே.கே. ராமச்சந்திரனை மாற்றிட்டு அதிமுகவில் ஒரு 5 பேர் சுயேட்சையாக போய் குப்புசாமின்ற ஒரு சேர்மன் ஆகிறது சுரேஷ் பாபுவும் சிவி சண்முகமும். இப்படி கட்சிக்கு தோங்க அம்மா சொன்ன ஒரு ஆளை நீ சேர்மன் ஆக்காத, மாற்றி ஆக்கிற. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு? எங்கள் ஓட்டை காட்டுறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்கன்றார். என்ன போன சட்டமன்ற தேர்தலில் நான் பணியாற்றலை, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ராஜினாமா பண்ணும்போது எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகிறேன். எனக்கு மாவட்ட செயலாளர் அழுத்தத்தால் தான் நான் போகிறேன், நான் திருப்பி வந்துடுவேன், இந்த மாவட்ட செயலாளர் மாற்றிட்டு வருவேன்னு நான் சொன்னேன். நீங்கள் ரெக்கார்டு எடுத்து நல்லா பாருங்கள். இந்த மாவட்ட செயலாளர் மாற்றினாலோ நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். என்ன இவர் எங்கள் ஏரியாவுக்குலாம் பணமே கொடுக்காத நாங்கள் 2 பூத்து சேர்த்து 250 ஓட்டு வாங்கினோம். என்ன ஆனால் இவர் பூத்தில் இவருடைய பூத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கவுன்சில் பூத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3வது இடம் வராரு. 257 பூத்தில் பார்த்தீங்கன்னா 3வது இடம் வராரு ஓட்டு. என்ன இவர் வீடுகிற ஒரு பூத்து மட்டும்தான் இதாக கண்டி இவர் கவுன்சிலுக்கிற 3த்துலேயும் 166, அதுமாரி 3த்துலேயும் கம்மியாக வராரு. இதுக்கு மேலே போனீங்கன்னா இவங்க தலைவர் ஒருத்தர் இருக்காருல, இவர் கிளப்பி விட்டு அனுப்புகிறாங்க. அந்த தலைவர் வந்து சிவி சண்முகம். அவர் வந்து நான் இந்த அதிமுகவில் 15 ஆண்டு காலம் கிட்ட மந்திரியாக இருந்தவர், 3 பீரியட் மந்திரி. அதுலேயும் லாஸ்ட் டைம் கனிம வளத்தை கொழிச்சார்.
ஒரு மாதத்துக்கு 140 150 சீன்றாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கொள்ளடிச்ச பணங்கள்லாம் இன்றைக்கி துபாயில் அவங்க அண்ணன் மால் கட்டின்னு இருக்கார். சிவி சண்முகம் கொள்ளடிச்ச பணங்கிறது துபாயில் சிவி ராதாகிருஷ்ணன் மால் கட்டுறார். அவங்களுடைய தம்பி ராஜா என்ற ஒரு பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணுறார். அவருடைய தம்பி இன்னொருத்தர் பாபுன்றவர் இங்கே 100க்கு மேலே பஸ்ஸு. 2001க்கு முன்னாடி சிவி சண்முகனுடைய சொத்து என்ன? நீங்கள் உங்கள் சொந்த நிலம் 5 ஏக்கர் நீங்கள் அடமானம் வாடகை வீட்டில் இருந்தீங்க. இன்றைக்கி இவ்வளோ கோடி சொத்து எங்கே வந்தது? என்னமோ டாட்டா பிர்லா மாரி நாங்கள் என்னமோ எங்களுக்கு ஃபுல்லாக நீ தான் செலவு பண்ணன்னு சொல்கிற. அதெல்லாம் நான் வரேன். அப்புறம் அந்த சிவி சண்முகம் அவ்வளோ சம்பாரித்து மந்திரியாக பவர்ஃபுல்லாக இருந்தவர், அவர் பூத்தில் 25 ஆண்டு காலமாக அதிமுக லீடிங் வந்ததே கிடையாது. அதை ஒன்றா நிரூபிக்க சொல்லுங்கள். நான் ஒரு பக்கம் மீசையே மொட்டையை அடிச்சுக்கிறேன். சிவி சண்முகம் வார்டில் இதுவரையும் கவுன்சிலர் ஜெயிச்சதே கிடையாது. அவர் வார்டில் பாருங்கள், போன வாட்டி பார்த்தீங்கன்னா 230 ஓட்டு இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக. விடுதலை சிறுத்தை வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 1112 ஓட்டு. எவ்வளோ வருது? 4ல் 1 மடங்கு ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கின ஓட்டில் 4ல் 1 மடங்கு ஓட்டு தான் உன் தலைவனே வாங்குறான். உன் வார்டிலே தளபதியாக இருக்க துப்பு இல்லாதவன்லாம் வடக்கு மண்டல தளபதின்றான். வார்டுக்கே தளபதியாக துப்பு இல்லை, இவனெல்லாம் வடக்கு மண்டல தளபதினு கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தா எம்பி எலெக்ஷனில் பாருங்கள், வெறும் 132 ஓட்டு எம்பி எலெக்ஷனில் அதே பூத்தில் அவர் வாங்குறார். என்ன அதேமாரி பார்த்தா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சதில்லை. நாங்கள் 2006 2004 அதிமுக நான் சேர்றேன். 2006 2007 உள்ளாட்சி தேர்தல் பொன்முடி வார்டு, எங்கள் வார்டெலாம் ஒன்று. பொன்முடி வார்டு, பொன்முடி மந்திரியாக இருக்கார். அந்த வார்டில் பாரு எங்கள் அக்கா மல்லிகா, இவங்களை கவுன்சிலர் ஜெயிக்க வச்சேன் நான். அதிமுக இவங்களை இன்னொன்று என்ன தெரியுமா? இவங்களெல்லாம் கடத்தி வாபஸ் வாங்க பார்த்தாங்க. 10 கவுன்சிலரை கடத்தி வாபஸ் வாங்க திமுக முயற்சி பண்ணுது. திமுக ஆளுங்கட்சி. அப்போ புஷ்பராஜும் எம்எல்ஏ, பொன்முடி மந்திரியாக இருக்கார். நான் 10 கேண்டிடேட்டை வந்து நான் சொல்கிறது மாதிரி தூக்க போகிறாங்கன்ட்டு நான் பல்லு கூட வளர்க்கலை, வெறும் கைலி கட்டிக்கின்னு வேன் வச்சு இவங்களெல்லாம் நான் கூட்டின்னு போகிறேன். கூட்டும் போகும்போது என்னை டிஎஸ்பி மிரட்டுறாரு, நீ அவங்கள கடத்திட்டேன்னு உங்களை கேஸ் கொடுத்துருவோம், அவங்களை இன்னும் வந்து டிஎம்கே காரங்கிட்ட விடுன்றார். சிவி சண்முகம் கூட்டு கூட்டுன்னு போகிறேன். சிவி சண்முகம் என்ன பதில் தெரியுமா சொன்னார்? எப்பா என்கிட்ட கூட்டாந்து என்ன மம்பளை விடாத, நீ எங்கன்னா கூட்டின்னு போய் வச்சுக்க, எனக்கு தெரியாதுன்னாரு. இவங்களெல்லாம் திருவண்ணாமலை டேமில் கூட்டுன்னு போயிட்டு சாயங்காலம் 5 மணி வாபஸ் டைம் முடிகிற வரலாம் வச்சுருந்து வீட்டுக்கு கூட்டுன்னு வந்து அப்புறம் ஜெயிக்க வச்சோம். திருப்பி அதுக்கப்புறம் எங்கள் வார்டில் பொறுத்தவரையிலுங்க, எங்கள் வார்டில் வந்து போன எலெக்ஷனில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்குது. அதுக்கு நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வார்டில் திமுக ஜெயிச்சது போன ஒரு வாட்டி தான். அது கூட ஒரு பொன்முடி மந்திரியாக இருக்கும்போது வீடு வீடாக போய் பேசினார். நான் மந்திரியாக இருக்கிறேன், அங்கே இப்போ லட்சுமணன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால பேசினதால போன வாட்டி தான் ஜெயிச்சார். இதுவரையிலும் எங்கள் வார்டில் அதிமுக தான் கவுன்சிலர். அண்ணா 2-3 வாட்டி அக்கா கவுன்சிலர். நாங்கள் அந்த மாதிரி கட்சி பண்ணுறாள் நாங்கள். நீ சும்மா அதிமுக ஆரம்பத்தில் இருந்தால் எல்கேஜியில் இருந்து என்னடா புண்ணியம்? உன்னுடைய உழைப்பு என்ன, நேர்மை என்ன, நீ என்ன செஞ்சுக்கிற? எங்களை எவ்வளோ துன்புறுத்திருக்கிறாங்க. நீ சொல்கிற என்ன கூட்டுன்னு போய் பாமக நீ சேர்த்தன்ற. 2001 தேர்தலில் சிவி சண்முகம் பேரவை செயலாளர், அப்போ மாநில பேரவை செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் அண்ணனை பிடிச்சிங்கன்னா அப்போ மாவட்ட செயலாளர் ஈரா சந்து. டிடிவி தினகரன் அண்ணனை பிடிச்சி சிவி சண்முகம் திண்டிவனம் தொகுதியை வாங்குறார். திண்டிவனம் தொகுதியை ஈரா சந்து கேட்குறார். ஈரா சந்து கொடுக்கல, வாங்குறாரு. ஈரா சந்து அம்மா வந்து விழுப்புரத்தில் போய் நில்லுங்கன்றார். ஈரா சந்து ஐயோ பொன்முடி எடுத்து நிற்க மாட்டேன்றார். பொன்முடி அப்போ ரொம்ப பராக்கிரமம் படித்தவர், ஒரு பலமான ஆள். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பொன்முடி வந்து திமுக பலம் மிக்க ஒரு மந்திரியாக இருந்தார், பெரிய ஆள். நிற்க முடியாது. நாங்கள் அப்போ அந்த சீட்டு பாமகவுக்கு வழங்கினாங்க. அப்போ அந்த சீட்டு எனக்கு கொடுத்தாங்க. நான் அந்த சீட்டில் நின்னா அப்போ நான்லாம் அவ்வளோ ஓட்டு வாங்குவேன், ஜெயிப்பேன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நான் ஜெயிக்க வேண்டிய ஆள். அப்போ தான் சன் டிவி புதுசாக வந்த நேரம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரையூர்ன்ற ஒரு ஊரில் வந்து ஆதி திராவிடர் மக்களும் வன்னியர் மக்களுக்கும் ஒன்றா இருக்கிற ஒரு பூத்து. அந்த பூத்தில் ஒரு பிரச்சனை வருது, அங்கே பொன்முடியால் பிரச்சனை ஏற்படுது. அவரை ஊர் மக்கள்லாம் கேரோ பண்ணி நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோடனே அப்போ எஸ்பி ரவின்றவர் அவர் எனக்கு ஃபோன் போட்டு என்னை கூப்பிட்றாரு, சார் நீங்கள் வாங்க, இங்கே ஒரே பிரச்சனை ஆகிடும் பொழுதுங்கிறார். அவர் கூட்டத்தின் பேரில் நான் போகிறேன். அப்போ எனக்கு பாதுகாப்பில் என் பின்னாடி ஒரு வாகனம் வருது. அவர் விஜய் விநாயகன் ஒருத்தர் இருந்தார், அவர் விஜயகாந்த் கட்சியில் கூட மாவட்ட செயலாளர் இருந்தார். அவர் வாகனம் வருது. அவர் வாகனத்தில் அவங்க பாதுகாப்புக்காக ஏதோ தடி கிடியில் தான் வச்சுருந்தாங்க.
இதை வந்து அங்கே நாங்கள் போய் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டோம், எல்லாம் முடிஞ்சுது. இந்த தடியில் இருந்ததெல்லாம் சன் டிவியில் எடுத்து அவங்க ஒரு நியூஸ் போட்டாங்க. அப்போ இதுமாரி ஊர் கலவரமாவது, ஆதி திராவிட மக்களை ஓட்டு போட தடுக்கிறாங்க போகிறாங்கன்னு பிரச்சனை வந்த உடனே இதை பரப்பி என்ன பண்ணுறாங்க, வளனூருக்கு அந்தாண்ட இருக்கிற இடங்கள்லாம் போயிட்டு இதுமாரி பசுபதி ஆளுங்க வந்து இந்த மக்களை ஓட்டு போடாமல் தடுக்கிறாங்கன்ற ஒரு வதந்தியை பரப்பி நிறைய இடத்துல குத்தி போடுறாங்க. அது இல்லாமல் கத்திரிக்கான ஒரு சிம்பிள் போடுறாங்க. மாம்பழம் சின்னத்தில் நான் நிற்கிறேன் பாமக வேட்பாளர் போட்டு நான் வெறும் 1700 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி வாய்ப்பு எடுக்கிறேன். அப்போ நான் வெற்றி வாய்ப்பை இழந்த உடனே அம்மா பேசுகிறாங்க, என்னப்பா யார் பசுபதினு ஒரு ஆள், நீங்கள் வந்து இன்னும் இவ்வளோ ஷார்ட்டில் போய் இதாகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் என் ஜாதகத்தை எடுக்கிறாங்க, என்னை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அம்மா அங்கே தலைமைக்கு கட்டளை போடுறாங்க, நமக்கு விழுப்புரத்தில் ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. அப்போ பாமக வந்து அந்த டைம் அதிமுகலேருந்து உடனே 6 மாதத்தில் திமுக கூட வந்து அலைன்ஸுக்கு போகுது. போன உடனே அப்போ ஜவஹர்ன்ற ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார், இன்னொருத்தர் வெங்கட்ராமன்லாம் இருக்கார், அவங்களுக்கு சட்டா தருவாங்க. அப்போ அம்மா வந்து என்னை வந்து எப்படியாவது கொண்டாடணும்னு அம்மா முடிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ நான் எங்கள் மேலே வந்து பொன்முடி வந்து அவர் எதிர்த்து நாங்கள் அரசியல் பண்ணும்போதெல்லாம் என் மேலே 27 வழக்குகள் போட்டார். நாங்கள் தான் அவர் கூட போராட்டி சண்டை போட்டுன்னு இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்கன்னு என்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட பேசுகிறார், சார் உங்கள் மேலே வந்து அரசியல் கேஸ் தான் எல்லாம் 27 வழக்குகள் இருக்குது, உங்களை குண்டாஸில் போட சொல்கிறாங்க, நீங்கள் போய் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க. நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம்னு போகவே இல்லை. 2004 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நாங்கள் வாய்ப்பு கேட்டோம். அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிக்கிற கூட்டம் சென்னையில் நடக்குது. சென்னையில் நான் அங்கே இருக்கிறேன். நான் அங்கே இருந்தவுடனே எனக்கு சீட்டு இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே அப்போ சில ஊடகங்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்த சில ஊடகங்கள் அப்போ சில பேர் கொஞ்சம் பேர்லாம் என்ன பண்ணாங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அங்கே கொதிப்பாக இருந்த இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாங்க. ஊடகங்கள் தூண்ட விட்டு நீங்கள் பேனரை கிழிங்க, அவர் போட்டோவை அடிங்க, நாங்கள் எடுத்து போடுறோன்னொன்னே அந்த பேச்சை கேட்டுன்னு அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் சில பேர், அதாவது என்னுடைய நலம் விரும்பியாக இருந்திருக்கலாம், அவங்களாம் செஞ்ச தவறு. கடந்த சில நாட்களாக சி.வி. சண்முகம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்படுத்திய கழகத்தினுடைய காரணமாக அவர் கழகத்திற்கு எதிர்ப்பாகவும் கழக பொதுச்செயலாளருக்கு எதிர்ப்பாகவும் செயல்பட்டதன் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் நீக்கப்பட்டு என்னை புதியதாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டு அதற்கப்புறம் எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். விழுப்புரம் மாவட்டமே இப்போது மிக்க எழுச்சியோடு சிறப்பான முறையிலே எல்லாம் பணியாற்றி புதிய நிர்வாகிகள்லாம் போட்டு இன்றைக்கு நாங்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தினமும் எங்களுடைய மாவட்ட கழக அலுவலகத்திற்கு 500 பேர்லேருந்து ஒரு 700-800 பேருக்கு மேலே தினமும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். புதியதாக நிறைய பேர் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திலே கூட விழுப்புரம் மாவட்டத்திலே இருந்து காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு இங்கே விடிகாலை 4 மணிக்கெல்லாம் தொண்டர்களெல்லாம் எழுச்சியோடு கிளம்பி 1000 பேருக்கு மேல் அங்கே கலந்து கொண்டு தமிழகத்திலே விழுப்புரம் மாவட்டம்தான் இந்த கலந்தாய்விலே நம்பர் 1ஆக இருந்தது என்ற ஒரு பேரை எடுத்து இதையெல்லாம் ஊடகத்திலே வந்தது எல்லாம் நன்கு அறிவீர்கள். இதை பொறுத்து கொள்ளாத சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து கட்சி பதவியை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார். அவர் நான் எதுக்கும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஆட்களை விட்டு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு அவங்க எல்லாம் அங்கங்கே பேட்டி கொடுத்து எங்கள் மீது வீண் பழிகளை சுமத்தி கழக பொதுச்செயலாளர் மீது வீண் பழிகள்லாம் சுமத்தினுறாங்க. நாங்கள் அதெல்லாம் வேணான்னு கூட விட்டுட்டு போகலாம். அவங்க பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு வார்னிங்லாம் வேறு கொடுக்குறாங்க. அதனால தான் நாம் வந்து இதை கம்முன்னு போக முடியல. நாங்கள் எங்கள் பணி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் 100% வெற்றி நோக்கி செயல்படுறீங்க, அதே செயல்படுங்கன்றாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறதால நாம் நிறைய இதில் சொல்ல வேண்டியிருக்குது. அதில் என்ன கேட்குறாங்க, அவர் பசுபதி என்ன டாடா பிர்லாவா, அவர்கிட்ட ஏது அவர் காசு செலவு பண்ணாருன்றாங்க. ஆனால் சுரேஷ் பாபு நிறையா செலவு பண்ணன்றாரு, சி.வி. சண்முகம் நிறையா செலவு பண்ணன்றாரு. சுரேஷ் பாபுவும் சி.வி. சண்முகமும் டாடா பிர்லாவா? சுரேஷ் பாபு வளனூரில் டெய்லர் கடை வச்சுன்னு காஜா எடுத்துன்னு வந்த ஆள் என்ன, இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே உனக்கு சொத்து இருக்குது, உன் டிரைவர் உனக்கு பினாமி, நீயே சி.வி. சண்முகத்துக்கு பினாமி.